ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து நமக்கு மேற்பூச்சா குணமாக்குவாங்க. அதாவது லைட்டா அப்படியே அது மேற்பூச்சு குணமாக்குற பேசுனோம்னா மாதிரி எப்படி இருக்கும். ஆனா பெயிண்ட் அது வந்து ஹீலிங் இருக்காது. லைட்டா அடிச்ச மாதிரி அடிப்போம் பார்த்தீங்களா, வீடு காலி பண்றப்ப அந்த மாரி குணமா அவங்க பேசுற வார்த்தையில பார்த்தீங்கன்னா, ஓகே சரியானா அவங்க உனக்கு சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கும் ம். அப்படி சொல்லும்போது மேற்பூச்சா குணமாக்குற மாரி இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் வந்து அப்படி கிடையாது. அது வந்து மனிதர்கள் குணமாக்குறது தான் ம். மேற்பூச்சா குணமாக்குறது. ஆண்டவர் வந்து இருதயத்தின் ஆழத்தையும் அந்த வூண்ட்ஸ் வந்து ஃபுல்லா அவர் கையில குடுக்கும்போது, அவரால மட்டும் தான் ம். இந்த பிரச்சனைக்கு இந்த வூண்ட் அவரால மட்டும் தாங்க ஹீல் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க பண்ணியிருப்பீங்க. நெறைய மனுஷங்கட்ட போய் சொல்லியிருப்பீங்க. ஆனா, அந்த காயம் மட்டும் உங்களுக்கு ஒரு நெறைய காயங்களும் உங்களுக்கு மாறக்கலாம். ஆனா, ஒரு ஆலோசனை தெய்வ ஆலோசனை மூலியமா கூட உங்களுக்கு ஒரு சில காயங்கள், நீங்களே அத இது ப்ரேயர் பண்ணனால அந்த காயங்கள் போயிருக்கலாம். ஆனா, ஒரு சில காயம் மட்டும் ஒரு காயம் மட்டும் ம். உங்களுக்கு இருதயத்தில இருந்துட்டே இருந்துன்னு வைங்களேன். அப்ப ஆண்டவரே இந்த ம். காயத்த உங்களால மட்டும் தான் குணமாக்க முடியுங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன். ம். இத்தன நாள் நான் மனிதர்கள் பின்னாடி போய்க்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா, இப்ப நீங்க எனக்கு குணமாக்குங்கங்கிறத நம்ம சொல்லணுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காகவே ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் உடனே நமக்கு வந்து அந்த காயத்த வந்து விடுதலை தருவார்.